எனக்கு பீரோ வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டேன். ஆனால் என் ட்ரெஸ் இருக்கிறது என்னமோ ஒரு கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட் தான். மீதி நான் சாரியெல்லாம் வேர் பண்ண மாட்டேன்னு மேலே தூக்கி போட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பொண்ணுது எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ் தான். எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, எங்கள் மாமியாருக்கும் சரி, இவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இல்லாத ட்ரெஸ்ஸே இல்லை. அப்பப்போ நான் டிக்ளேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் திருப்பியும் ஒரு முறை வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேணான்றதெல்லாம் தூக்கி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை வச்சு உப்புமா தான் பண்ண போகிறேன். என் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடலைக்கொட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதங்கிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு பீன்ஸும் கேரட்டும் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு கொதிச்ச உடனே நம்மளோட ரவை ஒரு 1.5 கப் அளவு சேர்த்திருந்தேன். தண்ணி வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டேன். நான் காய் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணியும் ஊற்றிருந்தேன். எப்பயுமே வந்துட்டு இது இவ்வளோ டேஸ்ட்டாலாம் வராது. பட் இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. பக்கத்து வீட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி சின்ன கப்பில் காஃபி குடித்தேன். அவ்வளோவா நல்லா இல்லை.